20 மாவட்டத்திற்கு அடைமழை பொறுத்தவரை தீவிரமடையும். எந்தெந்த மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு என்பது குறித்து நம்ம தெளிவாக பார்க்கலாம். நண்பர்களே, நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க. தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான மாவட்டங்களில் எந்தெந்த இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத மிக தெளிவாக இப்போ நம்ம பார்த்து தெரிந்து கொள்ள போகிறோம். நேற்றைய தினங்களில் சரியாக மாலை மற்றும் இரவு நேரங்களில் தென் மாவட்டத்தின் ஒரு சில பகுதிகளில் கனமழையும், உள் மற்றும் கடலோர பகுதிகளில் ஒரு சில இடங்களில் பரவலாக இடிமழையும் பதிவானது. இன்றைக்கு பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழையும் கண்டிப்பாக அதிகரிக்கும். நேற்றைய தினங்களில் மழை சரிவர பெய்யாத இடங்களிலும் இன்று மற்றும் நாளை இடியுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால மாவட்டத்தின் பெயரை நம்ம நிச்சயமா பார்க்கலாம், எந்தெந்த இடங்கள்ல மழை பொழிவு இருக்குன்னு சொல்லி. நீங்க ஒன்று பண்ணுங்க, மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க. தமிழகத்தில் ஏற்கனவே சில மாவட்டங்களில் பரவலாக மழை தொடங்கிய நிலையில் இன்றும் கனமழையானது தீவிரமடையும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அநேக மாவட்டங்களில் இன்றைக்கும் பரவலாக இடிமின்னலுடன் கூடிய கனமழையானது தீவிரமடையக்கூடும். தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கனமழையும் பதிவாகும். ஆகவே சென்னை தொடங்கி கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய அநேக இடங்களில் குறைந்தது மிதமான மழையாவது எதிர்பார்க்கலாம். ஒரு சில மாவட்டங்களில் மட்டும் சற்று வலுவான கனமழையானது பதிவாகும். தென் மாவட்டங்களில் வெயிலுடைய தாக்கம் அதிகரித்து வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் தென் மாவட்ட பகுதிகளில் குறிப்பாக மதுரை முதல் தூத்துக்குடி வரை இருக்கக்கூடிய இடங்களில் பகுதியாக நமக்கு மிதமான மழை பொழிவுகள் எதிர்பார்க்கலாம். பெரும்பாலான இடங்களில் கனமழையானது தொடர்ந்து நீடிக்கக்கூடும். தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, அதே போல் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக இடியுடன் கூடிய கனமழை பொழிவுகள் நிச்சயமாக பதிவாகும். அநேக இடங்களில் வெளுத்து வாங்கும் மழை பொறுத்தவரை சற்றே நமக்கு தீவிரமடையும். சில இடங்களில் நமக்கு மிதமான மழை பெய்தாலும் சில இடங்களில் சற்று வலுவான கனமழையும் உறுதியாக எதிர்பார்க்க முடியும். தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கனமழை பொறுத்தவரை நிச்சயமாக தீவிரமடையக்கூடும். ஆகவே மாவட்ட வாரியாக நம்ம பார்க்கலாம், எந்தெந்த மாவட்டத்தில் வலுவான கனமழை பதிவாகும் என்று சொல்லி. முதலாவதாக இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தென் தமிழகத்தில் உள்ள பெரும்பாலான இடங்களில் வட தமிழகத்திலும் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய கனமழையானது எதிர்பார்க்கலாம். தென் தமிழகம் என்று சொல்லும்போது இந்த 4 மாவட்டங்கள் மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம், இந்த 4 பகுதிகள் நல்ல ஒரு மழை தீவிரம் கிடைக்கும். குறிப்பாக மதுரை மாவட்டத்தில் பகல் நேர வெப்பநிலை தீவிரமடையும், மாலை இரவு நேர இடி மழை வாய்ப்பு அதிகரிக்கும். அதே மாதிரி திண்டுக்கல் மாவட்டத்திலும் ஒரு சில இடங்களில் கனமழையாக இருக்கும், ஒரு சில இடங்களில் மிதமான மழையாக பதிவாகும். குறிப்பாக திண்டுக்கலினுடைய மேற்கு பகுதிகளில் வலுவான கனமழைக்கான வாய்ப்பாக அமையக்கூடும். தொடர்ந்து புதுக்கோட்டை மற்றும் சிவகங்கை போன்ற மாவட்டங்கள், தேவக்கோட்டை, காரைக்குடி போன்ற இடங்களிலும், அதேமாதிரி ராமநாதபுரம் மாவட்டத்திலும் ஒரு சில இடங்களில் கணிசமாக நமக்கு மிதமான மழை பொழிவுகள் சற்றே அதிகரிக்கக்கூடும். தென் மாவட்டங்களான தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் வானம் ஓரளவு மேகமூட்டம், விருதுநகரிலும் வானம் ஓரளவு மேகமூட்டமாக மாலை நேரங்களிலும், பகல் நேர வெப்பநிலை வழக்கம் போல் காணப்படும். சற்று மழை வாய்ப்பு லேசானது முதல் மிதமான மழை மட்டுமே விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலியில் பகுதியாக காத்திருக்கு. அதிக அளவு நமக்கு மழை தீவிரம் இருக்க போகிறதில்ல. திருநெல்வேலியில் மேற்கு பகுதிகள், குறிப்பாக காக்காட்சி, ஊத்து, நாலுமுக்கு, இது போன்ற பகுதிகளில் மட்டும் திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் கனமழையானது எதிர்பார்க்கலாம். எதனால் இன்னைக்கு நம்ம தென் மாவட்டங்கள் முதலாவது பார்க்குறோன்னா, நீண்ட நாட்களாக சரிவர மழை பெய்யாமல் இருந்தது. இப்போதான் கொஞ்ச நாளாக இந்த சிவகங்கையில் ஒரு அருமையான மழை பொழிவுகள், மதுரையில் விட்டு விட்டு அவ்வப்போது மழை பொழிவுகள் பதிவாக ஆரம்பிச்சிருக்கு. தொடர்ந்து இனி வரும் நாட்களிலும் தென் மாவட்டத்தில் மழை சரிவர பெய்யாத பகுதிகளிலும் இடியுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக தென் மாவட்டத்தில் குறிப்பாக தூத்துக்குடி, திருநெல்வேலியில் சற்று மழை வாய்ப்புகள் குறைவு, லேசானது முதல் மிதமான மழை பகுதியாக ஓரிரு இடங்களில் பதிவாகும். அடுத்ததாக வட தமிழகம் பார்த்தீங்கன்னா குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள், வட தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் உள் மாவட்டங்கள் 3 இடங்களுமே அடங்கி இருக்கிறது. அப்போது நமக்கு கடலோர மாவட்டங்களில் மழை வாய்ப்பு முதலாவது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டில் விட்டு விட்டு பரவலாக கனமழை தொடர்ந்து நீடிக்கக்கூடும். அடுத்து வரக்கூடிய 2 தினங்களுக்கு சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டில் பரவலாக இடியுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்பு மாலை மற்றும் இரவு நேரங்களில் எதிர்பார்க்க முடியும். செங்கல்பட்டில், அதே மாதிரி காஞ்சிபுரம் மாவட்டம், சென்னை மற்றும் திருவள்ளூரிலும் பரவலாக இடியுடன் கூடிய கனமழை, இரவு நேரம் மழை வாய்ப்பாகவும் சில இடங்களில் மாலை நேரம் மழை வாய்ப்பாகவும் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஆகவே வட தமிழகத்தில் அநேக இடங்களிலும் தொடர்ந்து இடியுடன் கூடிய கனமழை அதிகரிக்கும். கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் மாலை நேரம் மழை வாய்ப்புகள் தொடர்ந்து அதிகரிக்கக்கூடும். குறிப்பாக நம்ம சொல்ல போனோம் அப்படின்னா மாலை நேரங்களில் இடியுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்புகள் உறுதியாக நமக்கு பதிவாகும். சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய அனைத்து கடலோரங்களிலும்
இன்று மற்றும் நாளை பரவலாக இடியுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்பு சற்றே தீவிரமடையும். காலை முதல் பகல் வரைக்கும் மட்டுமே வெயில் காணப்படும். மாலை முதல் இரவு வரை பல்வேறு பகுதிகளில் பலத்த மழையும் வெளுத்து வாங்கும். அடுத்ததாக உள் மாவட்ட பகுதிகள் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட இடங்களிலும் இடியுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். ஒரு சில இடங்களில் பகுதியாக மழை பெய்தாலும் ஒரு சில இடங்களில் நமக்கு இடைவிடாத ஒரு தீவிரமான கனமழையும் உறுதியாக நமக்கு பதிவாகும். நேற்றைய தினங்களில் மழை சரிவர பெய்யாத இடங்களில் இன்றைக்கு பரவலாக மழை வாய்ப்பு அதிகரிக்கும். உள் மாவட்டத்திலும் பலத்த மழை உண்டு. வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர் மற்றும் ஈரோடிலும் ஆங்காங்கே பகுதியாக மழை பதிவாயிட்டு இருக்கு. ஒரே நாளில் மாவட்டம் முழுவதும் இங்கே மழை இல்லை, ஆனால் பகுதியாக சில இடங்களில் மழை பொழிவு பதிவாயிட்டு இருக்கு. இன்றைக்கும் நாளைக்கும் உள் மாவட்ட பகுதிகளில் பெரும்பாலும் மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புகளும் எதிர்பார்க்கலாம். இன்று மாலை மற்றும் இரவு நேரங்களில் பரவலாக மழை தீவிரமாகும் போது தரை காற்றினுடைய வேகமும் சற்று அதிகரித்து காணப்படக்கூடும். இன்று மாலை மற்றும் இரவு நேரங்களில் பரவலாக மழை தீவிரமாகும் போது தரை காற்றுடைய வேகம் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் சற்று பலமான தரை காற்றும் வீசுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதனால் காற்றின் வேகமும் கணிசமாக அதிகரிக்கும் என்பதால் சற்றே கவனமாக இருந்துக்கோங்க. அதே மாதிரி குறிப்பாக தென் மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள், கடலோர மற்றும் டெல்டா பகுதிகள், மயிலாடுதுறை முதல் புதுக்கோட்டை வரை, புதுக்கோட்டையில் அருமையான மழை பொழிவு காத்திருக்கு. புதுக்கோட்டையில் பொன்னமராவதி, இலுப்பூர், அறந்தாங்கி உள்ளிட்ட இடங்கள், தஞ்சாவூர், திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், நாகை, மயிலாடுதுறை உள்ளிட்ட இடங்களிலும் கணிசமாக நல்ல ஒரு மழை தீவிரம் இன்றைக்கும் டெல்டா பகுதிகளில் எதிர்பார்க்க முடியும். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் திருச்சியில் 39.8 டிகிரி செல்சியஸாக திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் அதிகப்படியான வெயிலுடைய தாக்கம் பதிவாகியிருக்கு. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழை அளவு தருமபுரியில் 7 சென்டிமீட்டரும், சோலையாறு 5 சென்டிமீட்டர், சின்னக்கல்லார் 4 சென்டிமீட்டர், உபாசி 4 சென்டிமீட்டர், சின்கோனா 3 சென்டிமீட்டர், வால்பாறையில் 3 சென்டிமீட்டரும், ஊத்துக்கோட்டையில் 3 சென்டிமீட்டர் மழை பொழிவும், பெரியாறு பகுதியில் 2 சென்டிமீட்டரும், பொன்னமராவதியில் 2 சென்டிமீட்டரும், செங்கல்பட்டு உள்ளிட்ட இடங்களில் 2 சென்டிமீட்டர் மழை பொழிவு கடந்த 24 மணி நேரத்தில் மழை பதிவாயிருக்கு. நிறைய பேர் இன்னைக்கு மழை பெய்ய போகிற சென்டிமீட்டர் சொல்கிறாங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. இது ஏற்கனவே பெய்த மழை அளவு. கடந்த 24 மணி நேரம் அப்படின்னா ஏற்கனவே பெய்த மழை அளவு முன்னாடி, அதாவது நேற்றைய தினங்களில் பெய்த மழை வாய்ப்புகளை தான் தொடர்ந்து நம்ம பார்க்குறோம். ஏற்கனவே கடைசியாக இந்த பகுதிகளில் இத்தனை சென்டிமீட்டர் மழையானது பதிவாயிருக்கு. அரக்கோணத்தில் 2 சென்டிமீட்டர், காரைக்குடியில் 2 சென்டிமீட்டர் மழையும், ராணிப்பேட்டையில் 2 சென்டிமீட்டர், இலுப்பூரில் 1 சென்டிமீட்டர், குண்டேரிப்பள்ளம் 1 சென்டிமீட்டர், வெங்கூர் பகுதியில் 1 சென்டிமீட்டரும், டேனிஸ்பேட்டையில் 1 சென்டிமீட்டரும், ரிஷிவந்தியம் 1 சென்டிமீட்டர் மழையும், ராசிபுரத்தில் தலா 1 சென்டிமீட்டரும், மேட்டூர் பகுதியில் 1 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியிருக்கிறது. இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்கள் மற்றும் நாட்களிலும் இடைவிடாத ஒரு மழை பொழிவுகளும் தமிழகத்தில் எதிர்பார்க்கலாம். ஒரு தொடர் கனமழை இதே போல இன்னும் பல்வேறு மாவட்டங்களில் இன்றைக்கு மழையானது பதிவாகும். நண்பர்களே, லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி பாருங்க.